இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்க பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஏடிஎம்கேல இன்னைக்கு 6வதா ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் யாரு அப்படின்னா, எம்.ஆர். விஜயபாஸ்கர். முன்னாள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர். கரூர் தொகுதியிலிருந்து இப்ப ஜெயிச்சு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜூன் 16ஆம் தேதி வந்து விஜயபாஸ்கர் விராலிமலை தொகுதியிலிருந்து அவரும் அமைச்சரா இருந்தவரு. அவரும் வந்து ரிசைன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 ஏடிஎம்கே எம்எல்ஏ பெருந்துறை, அம்பாசமுத்திரம் அந்த தொகுதி எம்எல்ஏலாம் வந்து ரிசைன் பண்ணாங்க. இந்த மாதிரி கன்டினியூஸா வந்து ஏடிஎம்கேல இருந்து ரிசைன் பண்ணிட்டே வர்றாங்க. ஓகேவா? இப்ப சரி, இதுல நான் வந்து எந்த கட்சி சார்பாவும் பேசல. எனக்கு என்ன அப்டின்னா, இந்த மாரி அவங்க ரிசைன் பண்றாங்கல்ல. ரிசைன் பண்ணா அந்த தொகுதிக்குலாம் வந்து திருப்பி வந்து இடைத்தேர்தல் வைக்கணும். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் வந்து ரிசைன் பண்ணாங்க. அந்த 4 பேர் ரிசைன் பண்ணதுக்கு முதற்கட்ட பணிகள் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப நடந்துட்டு இருந்தனால அப்பதான் என்னன்னா 5வது ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணாங்க. அவரு விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க, அப்ப இந்த 4 பேருக்கு வந்து முதற்கட்ட இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இவர் ஒரு 5வது ரிசைன் பண்ணாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அத ஸ்டாப் பண்ணிட்டு அவரோட சேர்த்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப 6வது ஒருத்தர். இதுக்கப்புறமும் எத்தன பேர் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து எதுக்காக ரிசைன் பண்றாங்க? மக்களுக்கு சேவை பண்றோம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஆர்வத்தோட வந்து இருந்தவங்க, இப்போ இன்னொரு இடத்துக்கு போய் மக்களோட சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க ரிசைன் பண்றதுக்கான காரணம் என்ன? இதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதோ ஒரு வேற ஏதோ கட்சியில தவைக்கல சேர்றாங்க. சேர்ந்துட்டு அவங்களுக்கு திருப்பி ஒரு சான்ஸ் கிடைச்சது. அப்ப திருப்பி அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணுமா? ஏன் அப்டின்னா, திருப்பி வந்து தேர்தல் நடத்துறதுக்கான செலவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மக்களோட வரி பணம் தான். அப்ப திருப்பி வந்து ஒரு தேர்தல் நடக்குது, ரிசைன் பண்றாங்க, திருப்பி வந்து இடைத்தேர்தல் நடக்குது, திருப்பி அதுக்கு வந்து ஓட்டு போடுறோம், திருப்பி இது பண்றோம். அப்ப மக்களோட வரி பணம் வந்து எவ்வளவு வந்து வீணடிக்க போகுது? ஏன் அப்டி இதுக்கு வந்து ஒரு ஒரு சட்டம் ஏன் கொண்டு வரப்படுறாங்க? ஏன்னா, கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு. அதுக்கு வந்து முன்னாடிக்கு இப்ப மாடிஃபை பண்ணி என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஒரு கட்சியில வந்து 3ல 2 பகுதி எம்எல்ஏ வந்து மொத்தமா போனா மட்டும் தான் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது யாரோ வந்து கொஞ்சம் கம்மியான அத விட கம்மியான பேர் போனாங்க அப்டின்னா, அந்த கட்சி தாவல் தடை சட்டத்துப்படி அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த மாரி ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாரி நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். தேர்தலுக்கு அப்புறம் வந்து முடிவுகள்லாம் அவங்க நினைச்ச மாரி முடிவுகள்லாம் இல்ல, மாறிடுச்சு அப்டின்னோனே இந்த மாரி மாறி போறாங்க. இப்ப இதனால மக்கள் வந்து முட்டாளா? இல்ல அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்மள வந்து என்ன நினைக்கிறாங்க? அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது நீங்க எந்த கட்சியாவது இருங்க. தாவேகா வருங்க, டிஎம்கே வருங்க, ஏடிஎம்கே வருங்க, எந்த கட்சி பாமக, எந்த கட்சி வேணா இருங்க. ஆனா இது நடக்கணுமா? இது நடக்கக்கூடாதா? அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இது வந்து பேச வேண்டிய டாபிக். தேங்க்ஸ் கைஸ்.